சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மீதான விசாரணை நிறைவடைந்த நிலையில் வழக்கில் அனைத்து தரப்பு எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாடு அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தனிப்பட்ட விருப்பத்தை ஆளுநர் செயல்படுத்த அரசியல் சாசனத்தில் இடம் இல்லை என கூறப்பட்டது. மேலும் மசோதாக்களை மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய பிறகு அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தாக வேண்டும் என அரசியல் சாசன பிரிவு 200 கூறுவதாகவும், அமைச்சரவை முடிவின்படித்தான் ஆளுநர் செயல்பட முடியும், தனிப்பட்ட முடிவுகளை ஆளுநர் எடுக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டது. ஆளுநர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் அரசியல் சாசனத்தின் கீழ் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் 200வது பிரிவில் குறிப்பிட்டுள்ள டிஸ்கிரிஷன் என்ற வார்த்தை ஆளுநரின் தனிப்பட்ட அதிகாரத்தை குறிப்பதாகவும், ஒரு மசோதா மீதான ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த மசோதா செயலிழந்து விட்டது என அர்த்தம் என்றும் ஆளுநர் தரப்பில் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. காலாவதியான மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றும், தேவைப்பட்டால் ஆளுநருக்கு எதிரான வழக்குகளை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலவரையறை எதுவும் கிடையாது என்றும் ஆளுநரின் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் கல்வி இடைநிற்றல் என்பதே இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். திருச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை கூறினார். மூன்றாவது மொழி என்பது இந்தி திணிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொல்றா? தர்மேந்திர. என்ன பண்ணீங்க, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 50 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு 5 பிள்ளைங்க கொரியன் லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசைப்படும். ஒரு 5 குழந்தைங்க நான் ஜெர்மன் படிக்கணும்னு ஆசைப்படும். ஒரு 5 குழந்தைங்க நான் வந்து ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படும். ஒரு 5 குழந்தைங்க நான் தெலுங்கு படிக்கணும். எத்தனை பேருக்கு நான் டீச்சர்ஸ் நான் போட முடியும் நான்? ஸோ பிள்ளைங்க ஏற்கனவே தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வெரி கம்ஃபர்டபிளி தே ஆர் ஸ்டடிங் அண்ட் வெரி கம்ஃபர்டபிளி தே ஆர் ரைட்டிங் தேர் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் அனத்திங் ரிசல்ட் அடுத்தடுத்த பிள்ளைங்க போயிட்டே இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டிராப் அவுட் ரேஷியோவே இங்க வந்து குறைஞ்சு போயிடுச்சிங்க. இடைநிற்றல்ங்கிறது ஒன்று இல்லாம இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு மொழியை நீங்க திணிச்சு நீங்க இன்னொரு மொழி எக்ஸ்ட்ராவா கத்துக்குமா அந்த பிள்ளைங்களை எப்படி படிப்புல கவனம் செலுத்த முடியும்? நான் என் பிள்ளைங்களை நான் மொழிபெயர்ப்பாளராக ஆக்க போறேன், என் பிள்ளைங்களை நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் என் பிள்ளைங்களை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், டெக்னாலஜி லெவலில் அவன் உலகம் முழுவதும் போய் அவன் பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்படி நம்ம ஏற்கனவே அதை செஞ்சுட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம இந்த மொழி எப்படி அந்த மொழி எப்படி சொல்ல உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்க கூப்பிட்டு வச்சு நீ பேசுறது கூட உனக்கு அந்த இதுவே தெரியல. உனக்கு தான் என்னோட கருத்து. மத்திய அரசு இந்தி மொழியை மட்டுமே 3வது மொழியாக கொண்டு வரவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட தமிழ்நாடு அரசுக்கு நன்றி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி அதன் அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே மின்சார இருசக்கர வாகனத்தின் பேட்டரி வெடித்து படுகாயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆனைக்குடியில் தேவதாஸ் என்பவருக்கு சொந்தமான கோழி மற்றும் பன்றி பண்ணை உள்ளது. இங்கு கடந்த 14ஆம் தேதி இரவு தேவதாஸ் தனது 2 மின்சார வாகனங்களின் பேட்டரிகளை சார்ஜ் போட்டுள்ளார். பாதி சார்ஜ் ஏற்றப்பட்ட நிலையில் மீதி சார்ஜ் காலையில் ஏற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தேவதாஸ் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. மறுநாள் காலை பண்ணையில் பணியாற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இடைச்சி விளையைச் சேர்ந்த ஜான்சி பாப்பா மீண்டும் பேட்டரிகளுக்கு சார்ஜ் போட முயன்றார். அப்போது அது திடீரென வெடித்து சிதறியது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு திசையன்விளை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஜான்சி பாப்பா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை நுளம்பூரில் 14வது மாடியிலிருந்து குதித்து 12ஆம் வகுப்பு மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முகப்பேரைச் சேர்ந்த நிக்கல் ஆண்டனி என்ற மாணவர் 10ஆம் வகுப்பு தேர்வில் 95% மதிப்பெண்கள் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் 12ஆம் வகுப்பிலும் 95% மதிப்பெண் பெற வேண்டும் என்று வற்புறுத்திய பெற்றோர் அதிகாலை 3 மணிக்கு எழுப்பி படிக்க சொன்னதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான நிக்கல் ஆண்டனி அதிகாலையில் இருசக்கர வாகனத்தை எடுத்துக் கொண்டு நுளம்பூர் சர்வீஸ் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்று 12வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். நாகை மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்த நெல் மூட்டைகளை அனுப்பும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. நாள் ஒன்றுக்கு 800 முதல் 1000 நெல் மூட்டைகள் வரை கொள்முதல் செய்யப்படும் நிலையில் ஒரு லாரிக்கு 500 மூட்டைகள் ஏற்றி அனுப்பப்படுகின்றன. இதனால் மற்ற நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களிலேயே தேங்கும் நிலை உள்ளது. அது மட்டுமின்றி நெல் மூட்டைகளை இறக்கி குடோன்களுக்கு எடுத்துச் செல்லும் சுமை தூக்கும் தொழிலாளர்களும் பற்றாக்குறையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே தினமும் 2 லாரிகளில் நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்ப விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு இசைக்கல்லூரி மாணவர்கள் விடுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கியுள்ள விடுதியில் கழிப்பறை வசதி இல்லை எனவும் சுகாதாரமான உணவு வழங்கப்படவில்லை எனவும் குற்றஞ்சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி திருக்காட்டுப்பள்ளி கும்பகோணம் சாலையில் மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டித்து காஞ்சிபுரத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலன் கேட் பகுதியில் நடந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அவர்கள் பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், பள்ளிக் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். பாலியல் சீண்டல் வன்முறைக்கு எதிரான பார்த்து வருகிறோம். கல்வி நிதி குறித்த மத்திய அமைச்சரின் அறிவிப்பு அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார், விரிவாக சொல்லலாம். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காவிட்டால் மத்திய அரசு நிதியை ரூபாய் 5000 கோடியை தமிழகம் இழக்க நேரிடும் என்ற மத்திய கல்வித்துறை அமைச்சர் கூறுவது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் சிறப்பான சாதனைகளை கல்வித்துறையில் அடைய காரணமாக பின்பற்றப்படும் இருமொழிக் கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மும்மொழிக் கொள்கையை வற்புறுத்தி திணிக்க முயலும் மத்திய அரசு முயற்சியால் தமிழக மக்களிடையே அச்சமும் குழப்பமும் ஏற்பட்டிருப்பதாகவும், இந்த சூழ்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காவிட்டால் சுமார் 5000 கோடி ரூபாய் தமிழகம் இழக்க நேரிடும் என்ற ஒரு அந்த செய்தி மத்திய அரசு மீதான கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும், இது போன்ற முக்கிய துறைகளில் செயல்படுத்தப்படும் சமக்ஷா சுரக்ஷா அபியான் திட்டம் போன்றவற்றுக்கான நிதியை தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி நிதியை விடுவிக்க மறுப்பது தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மத்தியில் அரசு இழைக்கும் துரோகமாகவே கருதப்படுவதாக, மத்திய அரசு இழக்கும் துரோகமாகவே கருதப்படுவதாக மிக காட்டமாக இருக்கிறார். எனவே மத்திய அரசு இது போன்ற தன்னிச்சையான போக்கை மக்கள் நலன் கருதி மாற்றிக்கொண்டு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் சரத்துக்கள் பற்றி விரிவான கலந்தாலோசனை மேற்கொண்டு ஒரு சுமூகமான முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும், கல்வித்துறையில் துறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் SSA போன்ற திட்டங்களின் நிதியை எவ்வித நிபந்தனையின்றி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அதிமுகவின் சார்பாக கேட்டுக்கொள்வதாகவும், திமுக அரசு பொதுவெளியில் இது போன்ற பயனற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசை வலியுறுத்தி கலந்தாலோசனைகள் மேற்கொண்டு மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்து அனுப்பியுள்ளவர்கள் என்பதை திமுகவின் ஸ்டாலின் அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தனது அறிக்கையின் வாயிலாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். பொதுவெளியில் பேசப்படும் விவாதங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. என்ன விஷயத்தை குறிப்பிடுவதாக பார்க்கப்படுகிறது சுபாஷ் பிரபு? அதாவது இது போன்ற விவாதங்கள்ல பார்த்தோம்னா, ஒரு பக்கம் இந்த திட்டத்தை பற்றி குறை சொல்வதும் அந்த திட்டத்திற்கு ஆதரவாக கருத்துக்கள் சொல்லுவதும் மிக இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை தாண்டி விவாதங்களாக அது போய்கொண்டிருக்கிறது. அதை தவிர்த்து விட வேண்டும். உடனடியாக இதில் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மத்திய அரசுடன் கலந்தாலோசனைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவெளியில் அப்படி பேசாமல் நேரடியாக எதை சாதிக்க முடியுமோ அதற்கான இருமொழிக் கொள்கையை அமல்படுத்தி அதன் மூலமாக அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியை விடுவிப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசுடன் கலந்து ஆலோசிக்கணும். ஏன்னா இங்கிருந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லி போயிருக்காங்க. ஆகவே அவர்கள் எல்லாமே முயற்சியை மேற்கொண்டு இந்த நிதியை விடுவிப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை மாநில அரசு மிக துரிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று உலக தாய்மொழி தினத்தன்றே அதை குறிப்பிட்டிருந்தார். அந்த குறிப்பிட்டதின் விளைவாக தொடர்ச்சியாக 3 பக்க அறிக்கையை தற்போது வெளியிட்டு அதிமுக இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. உடனடியாக மாநில அரசு மத்திய அரசுடன் பேசி 5000 கோடி ரூபாய் மட்டுமில்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி நிதியை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை இறங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்.
மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வி நிதி குறித்து கூறுவது அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.